ஹாய் வெல்கம் மை சேனல். என்னுடைய காலை வேலைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய டேவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் ஆகும். நைட் டைமில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து நான் தூங்குவேன். ஏன்னா பாப்பா தூங்கவே லேட் ஆகும். நானுமே வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் படிச்சுட்டு தூங்குறதுனால நைட்டு தூங்க எனக்கு லேட் தாங்க ஆகும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக பாப்பாவுக்கு எண்ணெய் வச்சுடுவேன். எனக்குமே வந்து ஆயில் மசாஜ் மாதிரி வந்து பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவே இருக்கும். அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப சில் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது கூட இன்றைக்கி வந்து டைம் இருந்ததுனால பாப்பா கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்து இருந்தேன். அவளுக்கு வந்து நான் டைம் கொடுத்து அவள் கூட விளையாடினா அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இதை தவிர்த்துட்டு நான் சமைக்க போகிறேன், பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவா. என்னடா அம்மா நம்மளை பார்க்காம போயிட்டு மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சில டைம் அழக்கூட ஆரம்பிச்சிடுவா. சப்போஸ் வந்து நான் அவள் கூட விளையாடிட்டு அவளை வந்து கொஞ்சம் நான் பிஸியாக வச்சுட்டு இருந்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணேன்னா அவள் வந்து அப்படியே கொஞ்சம் அழாமல் வந்து அந்த ஒர்க் எனக்குமே வந்து முடிஞ்சிடும். பாப்பாவுமே வந்து அழாமல் இருந்துருவா. சம்டைம் வந்து கூட விளையாடாட்டி என்னை அடிக்க கூட ஆரம்பிச்சிருவா. அழுவா. ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்தால் என்னை அடிக்குவா. எதனால் என்கிட்ட வரமாட்டேங்கிற, உக்காருங்க கூட வந்து அப்படின்ட்டு. அதுதான் வெளிப்பாடு, அதனோட வெளிப்பாடே அதுதான். அந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசைலாம் வந்து போட்டு கொடுத்துட்டு அவள் வந்து இறைச்சிட்டே வந்து சாப்பிடுவாள். அது வந்து ஒரு குட் ஹேபிட் தான், பாப்பாங்களே வந்து நம்ம சாப்பிட வைக்கிறது. கொஞ்சம் டைம் கிடச்சதுனால வந்து நானுமே ஒரு 2 லெசன் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவை கூட வச்சுட்டு படிக்கிறது அவ்வளோ ஈஸி எல்லாமே வந்து கிடையாதுங்க. அவளுக்கு ஏதாவது விளையாடுறது, அவளை மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்னால் அட்லீஸ்ட் ஒரு லெசனாச்சும் படிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவளை பென் கொடுத்துட்டு, பென்சில் கொடுத்துட்டு, வேஸ்ட் நோட் ஏதாவது கொடுத்து அதில் வந்து ஏதாவது கிறுக்க சொல்லி அப்படியெல்லாம் பண்ணால் தான் வந்து என்னால் ஒரு லெசனாச்சும் என்னால் வந்து கவர் பண்ண முடியும். கிடைக்கிற டைமில் அவளை வந்து நான் பிஸியாகவே வச்சுட்ருக்கணும். சரின்ட்டு பால்லாம் குடிக்க வச்சுட்டு அவளை தூங்க வச்சுருந்தேன். தூங்க வச்சு கரெக்டாக 15 நிமிஷத்தில் வந்து அவள் எழுந்துக்கிட்டா. நான் வந்து ஹெட்ஃபோன் வச்சுட்டு இருப்பேன் காதில். ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து யூடியூப்பில் சில கிளாஸஸ்லாம் வந்து சில சேனல்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் போடுற வீடியோஸ் அவங்க என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் பார்ப்பேன். டைம் கிடைக்கும் போது எல்லா டைமுமே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் வந்து சாங்ஸ் வந்து கேட்பேங்க. எனி டைம் வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே வந்து நம்மளை ஒரு டிப்ரெஷன் லைனுக்கு வந்து கொண்டு போயிடும். படிக்கணும். கொஞ்ச நேரம் எனக்கான டைமும் வந்து கொடுத்துப்பேன். மைண்டுக்காண்டி டைம் கொடுத்துப்பேன். சாங்ஸ் கேட்பேன். பாப்பா கூட விளையாடுவேன். எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சமைச்சி சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கான டேவே வந்து கொண்டு போயிட்டுருப்பேன். படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. மைண்டுக்கு கொஞ்சமாவது நம்ம அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும். அது வந்து நான் என்னோடய மைண்டுக்கு வந்து நான் அடிக்கடி கொடுத்துட்டே தான் இருப்பேன். காஃபி வந்து அடிக்கடி குடிப்பேன். கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு காஃபி குடிச்சிடுவேன். 11 o'clock ஒரு காஃபி குடிப்பேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட தோணுச்சுன்னா தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி காஃபி தான் வந்து குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி காலையில் வந்து சாப்பிட்டேன். இப்போது வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்ததுனால காஃபி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து என்னால் கண்டினியூவாக பார்க்க முடியாது. இப்போது பாத்திரம் கழுவுறோம் அப்படின்ட்டு எடுத்தோம்னா அதுக்குள்ளே பாப்பா எழுந்துக்கிட்டாலா, ஸோ அந்த ஒர்க் அப்படியே நிப்பாட்டிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு 2 பேருமே வந்து குடிப்போம் அதை. எனக்கு என்னன்ட்டுனா இப்போ நம்ம டீ ஷாப்லாம் போயிட்டு கண்ணாடி கிளாஸில் வந்து குடிக்க பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து வீட்டில் போட்டு குடிக்கிறத விட தோணுச்சுன்னா டீ ஷாப்புக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ கண்ணாடி டம்ளரே வந்து நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த டீ ஷாப்பில் குடிக்கிற அந்த ஃபீல் வந்து வரணும் அப்படின்ட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் குடிக்கிறத பார்த்தா பாப்பாவுமே வந்து குடிப்பாள். 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு அதாவது மேலே கீழே சிந்திடுவா. காஃபி அவளுக்குன்ட்டு ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் சிந்தி விளையாட ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவள் கூட உட்காந்து நான் அந்த காஃபி குடிக்கிற டைம் கொடுக்குறேன் அப்படின்னா அவள் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஆகிடுவா. சரி ஓகே, அம்மா ஏதோ ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவளுமே கொஞ்சம் பிஸியான மாதிரி என்னை விட்டுருவா மற்ற வேலைங்களை செய்ய. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தா. என்னையே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. என்ன பண்ணாலும் கூடவே வந்து இருக்கிற மாதிரி ஆயிட்டா. அது எதனால் அவளுக்கு அந்த ஃபீலுன்ட்டு தெரியல. நான் இருக்கணும் அவள் கூட.
அதனாலயா என்னன்ட்டு வந்து தெரியல. எதையுமே வந்து பண்ண விட மாட்டா. இப்போவுமே சரி, என்னை எந்த ஒரு வேலையுமே வந்து அவளுக்கு ஒரு கேர் கொடுத்த பிறகு தான் என்னை ஒரு வேலை வந்து பண்ணவே விடுவா. ஸோ பாத்திரம் கழுவுறதும் ஒரு ஓரம் கட்டிட்டேன். சமைக்கிறதுமே வந்து ஒரு ஓரம் கட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன் அவள் பக்கத்தில். சரி எதுக்காண்டி நம்ம வந்து சும்மா உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ட்டு புக் எடுத்துட்டாங்க. அவள் கையில் ஒரு பென்னு, ஒரு வேஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டு புக் எடுத்து நானுமே வந்து முடிஞ்சதை பண்ணலாம், முடிஞ்சதை படிக்கலாமே அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். படித்தனோ இல்லையோ அவள் கூட சேர்ந்து நானுமே புக்கை வச்சுட்டு விளையாடுற கணக்கில் தான் விளையாடிட்டு இருந்தோம் 2 பேருமே. என்னையே வந்து ரொம்ப அவள் டிபெண்ட் பண்ணியிருக்காளோன்ட்டு எனக்கு ஒரு சில சமயத்தில் கஷ்டமாயிடும். எங்கேயாவது ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு பாப்பாவை கொண்டு போனால் அவள் வந்து அழுதுகிட்டே இருப்பாள். அவங்க கூட அவள் அட்டாச்சே ஆக மாட்டாள். நான் தனியாக என் கூட மட்டும் இருந்தா அப்படின்னா ஹாப்பியாக இருப்பாள். எப்படி சொல்கிறதுனா, அழமாட்டா. அவளுக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து பாப்பாங்களுக்கு நம்ம பழக்கம் கொடுக்கக்கூடாது. அது என்னவோ பாப்பா வந்து பழகிட்டா, என்னோடய பாப்பா. சம்டைம்ஸ் எனக்கே கூட வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இப்படி வந்து அவள் கூட விளையாடிட்டு ஒரு வழியாக வந்து ஒரு ஆஃப் லெசனில் வந்து ஒரு ஆஃப் இதுவாவது நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு பருப்பு சாதம் செய்யலாம், அதுக்கான இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி தாங்க இருக்கும். வீடே வந்து எடுத்த உடனே ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது. கிடைக்கிற டைமில் வந்து வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு, கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து என்னோடய டேவே வந்து போகும். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால வந்து நம்மளால் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. கிடைக்கிற டைமில் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு அப்படியே க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து வச்சுப்பேன். பட் ஆனால் க்ளீனாக இல்லாட்டி எனக்கே கூட வந்து பிடிக்காது. சம்டைம்ஸ் 1 o'clockலாம் கூட வந்து நான் பாத்திரம் வாஷ் பண்ணேன், இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். கிடைக்கிற டைமை வந்து யூஸ் பண்ணிப்பேன். படிக்கிறதுக்காகட்டும் சரி, இல்லை ஒர்க்குக்காண்டியும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாப்பா கொடுக்குற டைமை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.